ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. தனது தலைமையிலான அதிமுக ஆட்சியை பாஜக காப்பாற்றியதாக இபிஎஸ் கூறியிருந்த நிலையில் ஆட்சியை காப்பாற்றியது அதிமுகவின் எம்எல்ஏக்கள் தான் என்றும் பாஜக காப்பாற்றியதாக இபிஎஸ் புருடா விடுவதாகவும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பதிலடி தந்திருக்கிறார். மேலும் எடப்பாடி பழனிசாமியுடன் கூட்டணி வைப்பது தூக்கில் தொங்குவதற்கு சமம் என்று தடாலடியாக கூறிய டிடிவி, நடுத்தரவில் நிற்கப் போவது நாங்கள் அல்ல இபிஎஸ் தான் என்று திட்டவட்டமாக கூறியிருக்கிறார். இந்த மாதம் 28, 29ஆம் தேதி தருமபுரி மாவட்டத்தில் எழுச்சி பணி தொடரும் என்று அறிவிச்சார். உடனே இன்னைக்கு பத்திரிகையில் எடப்பாடி பழனிசாமி மத்திய உள்துறை அமைச்சர் சந்திக்கிறார், பேச்சுவார்த்தை நடத்துகிறார், உள்கட்சி பிரச்சனை தீர்க்கிறார். பத்திரிகையாளர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியை எவராலும் கொண்டு பண்ண முடியாது. சொல்றேன், எழுதிக்க. எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் இருப்பதை விட தன்மானம் தான் எங்களுக்கு முக்கியம். அது ஒரு முள் இம்மையளவு நான் விட்டு கொடுக்க மாட்டேன். சில பேரை கைக்கூலியாக வைத்துக் கொண்டு ஆட்டம் போட்டு இருக்கிறீங்க. அந்த கைக்கூலிகள் யார் என்று அடையாளம் காட்டப்பட்டு விட்டோம். அதுக்கு விரைவில் முடிவு கட்டப்படும். சில பேர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கவிழ்ப்பதற்கு எதிர்த்து ஓட்டு போட்டாங்க. மன்னிச்சு அவர்களை அரவணைத்து துணை முதலமைச்சர் கொடுத்தோம், உயர்ந்த பதவி கொடுத்தோம். மீண்டும் அவர் திருந்த பாடில்லை. புனிதமாக அதிமுக கோயிலாக இருக்கின்ற அந்த தலைமை கழகத்தை அடித்து நுரைக்கி மற்றவர்களை கட்சியில சேர்த்த வேணுமா? அது தொண்டனுடைய சொத்து. தலைமை கழகம் தொண்டனுடைய சொத்து. நீங்க போய் அடிச்சு நொறுக்கணும், அவரெல்லாம் கட்சியில சேர்த்திக்கணும். இன்னொருவர் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கவிழ்ப்பதற்கு 18 பேரை கடத்திட்டு போனீங்க எம்எல்ஏ, அவர்கள் கட்சியில சேர்க்க. இதையெல்லாம் யார் ஏற்றுக்கொள்வது? நான் தொண்டனாக இருந்து உயர்ந்திருக்கிறேன். எனக்கு உறுதியான எண்ணம் உண்டு, உறுதியான மனநிலை உண்டு. எதற்கும் அஞ்சாத ஆட்சி. யாரையும் என்னை மிரட்டியும் பார்க்க முடியாது, பண்ண முடியாது. எப்பொழுது சொல்லுகின்றேன், இதுவரை கடந்த காலத்திலும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி செய்கின்ற பொழுதும் சரி, இப்பொழுதும் சரி, மத்தியிலே இருக்கின்றவர்கள் யாரும் நமக்கு எந்த அச்சுறுத்தலும் கொடுக்கல. நமக்கு நன்மைதான் செய்தார்கள். புரட்சி தலைவி அம்மா மறைவுக்கு பிறகு சில பேர் அந்த கட்சியை கபலீகரம் பண்ண பார்த்தார்கள், ஆட்சி கவிழ்க்க பார்த்தார்கள். அதை காப்பாற்றி கொடுத்தவர்களும் யார் என்று உங்களுக்கு தெரியும். மத்தியில் இருக்கின்றவர் நமக்கு காப்பாற்றி கொடுத்தார். நன்றி மறப்பது நன்று, நன்று அல்லது அன்றே மறப்பது நன்று. பல ஆண்டுக்கு முன்னாவே, 2000 ஆண்டுகளுக்கு முன்னே வள்ளுவன், ஐயன் வள்ளுவன் சொல்லிவிட்டு போயிருக்கார். எப்பொழுதும் சொல்லுகின்றேன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எவர் ஒருவர் துரோகம் செஞ்சாலும் அவர் நடு ரோட்டிலே நிற்பார், விலாசம் இல்லாமல் போய்விடுவார். இந்த இயக்கம் உயிரோட்டம் உள்ள இயக்கம். பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா, இருவரும் சக்திகள் கொண்ட இயக்கம். நன்றியை பத்தி யார் பேசுறது? துரோகத்தை தவிர வேற எதையுமே தெரியாத பழனிசாமி பேசுகிறார். அவர் பேசுறதுல முதல்ல அவர் என்ன பேசுறாரு? அம்மாவுடைய ஆட்சியை கலைக்க முற்பட்ட போது பாஜக வந்து காப்பாத்துச்சு சொல்றாரு. அதே தவறு. பிப்ரவரி 15ஆம் தேதி நடந்த அந்த வாக்கெடுப்பில் அவர் வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருந்த 122 சட்டமன்ற உறுப்பினர்கள் அன்றைக்கு யார் பேச்சை கேட்டு வாக்களித்தார்கள்? அதை அவர் மறந்துடுறாரு. என்னவா கட்சி ஆரம்பிச்சு என்னவோ 72ல நடத்துற ஒரு மாதிரி பேசுறாரு. மற்றவர்களால் அவர் வந்து தேர்தலில் இருந்து ஜெயிச்சு முதலமைச்சர் வேட்பாளர் ஜெயிச்சு வந்தாரா? எப்படி எல்லாம் புருடா விடுறாரு நேற்று சீனாரில் இருந்துட்டு. இன்னொன்று நேற்று பேசுறப்ப சொல்றாரு, நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன், நான் வந்து எங்களுக்கு தன்மானம் தான் முக்கியம்னு பேசுறவரு இப்ப போய் டெல்லி போய் ஆதரவுக்கு தேட வேண்டிய அவசியம் இல்லை. அப்புறம் இன்னொன்னு சொல்றாரு, பாஜகவுக்கு நன்றியா இருப்பேன்னு சொல்லிட்டு திரு செங்கோட்டையன் அவர்களை மறைமுகமாக குற்றம் சாட்டுகின்ற விதமாக சில கைக்கூலிகள் செயல்படுகிறார்கள் சொல்றாரு. யாரு இப்ப வந்து செங்கோட்டையன் யாரோட கைக்கூலின்னு சொல்றாரு? டிடிவி தினகரனோட கைக்கூலியா இல்ல ஓபிஎஸ் ஓட கைக்கூலியா? அவர் யாரை அடிக்கடி போய் சந்திக்கிறாரு, எங்க போய் சந்திக்கிறாரு,
கரெக்டா? அதனால பழனிசாமி முன்னுக்கு பின் முரணாக பேசுவது, அவர் தோல்வி பயத்தில் உளர்வது தெரிகிறது. உறுதியாக இந்த தேர்தலில் பழனிசாமி தோற்கடிக்கப்படுவார். ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.